புஷ்பா 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 ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று ரிலீஸ் ஆச்சு புஷ்பா 2ல. ஸோ அந்த பாட்டை ரிவ்யூ பண்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஏன்னா அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்துக்கு கிட்ட ஆச்சு. ஸோ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. சுகுமார் தேவ்ஸ்ரீ பிரசாத் இருக்காங்களா, அதாவது டிஎஸ்பி டைரக்டர் சுகுமார், அவங்களோட காம்பினேஷன் வரும்போது ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஜானர் சாங் மட்டும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங். அது வந்து என்னன்னா ஃபீமேல் லவ் சாங் இல்ல சோலோ ஃபீமேல் வாய்ஸ் சாங் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அவங்களுடைய மேக்சிமம் ஒரு சில படத்துலலாம் இந்த சாங் ஒரு மாதிரி பீக்கா இருக்கும். ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் கூட அவ்வளோ பயங்கரமா இருக்கு. அதான் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கும். அது வந்து ரங்கஸ்தலம்ல வந்து ரங்கமா வங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் புஷ்பாலே இந்த ஓசுப்ரியா மாமாவுக்கு அப்புறமா ஒரு வயது நின்னா அது சாமி தானே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இது ஒன்று ஸ்பெஷல். அதுல ஒரு காம்பினேஷனா ஸ்ரேயா கோஷல் வராங்கன்னா ஒரு கூடுதல் மதிப்பு வந்துச்சு அந்த பாட்டுக்கு. சரி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாட்டு பேர் வந்து சூடான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு போன உடனே டிபிக்கல் டிஎஸ்பி சாங் தான். அவங்க இந்த மாதிரி முன்னாடி ப்ரீவியஸா அவங்க பண்ண ஒர்க் இருக்கு, அந்த காம்பினேஷன் ஆஃப் சாங் தான் இவங்களையும் பண்ணியிருக்காங்க. ஒரு லவ் மெலடியிலே ஒரு மாதிரி ஃபோக்கை வந்து ஜாயின் பண்ணுவார். அது ரங்கமா மங்கமா இருக்கட்டும் இல்லை சாமியா இருக்கட்டும். இது வந்து சாமி அது இருக்குல்ல, அந்த பாட்டோட ஒரு அப்கிரேட் வெர்ஷன் தான் இருக்கு. ஆனா அது அதே மாதிரி அதை இடம் பிடிக்கணும் அப்படின்றதால சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வருது. ஸோ வாய்ஸா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. பாட்டாவும் வந்து ரொம்பலாம் ஓவராலா கிரிஞ்சா புஷ்பா 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 மறுபடியும் அங்க போனா பாட்டு ஒரு மாதிரி பிளசண்டா அவங்க காம்பினேஷன்ல அந்த கைண்ட் ஆஃப் சாங் இன்னொரு சாங் ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கு, பயங்கரமாவே இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்ரேயா கோஷல் வாய்ஸா வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ஊக் ஸ்டெப்பா ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க இதுல. அந்த புஷ்பால அந்த காலெல்லாம் ரிவ்யூ பண்ணுவார்ல, சாரி இவ்வளவுதான் வச்சிருக்க ஃப்ரேம், உங்களுக்கு கால் தூக்குறதே தெரியாது. ஸோ அதனால அந்த ஸ்டெப் மாதிரி எல்லாமே இது ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுல லிரிக் வீடியோவா அவங்க பண்ண ஒரு விஷயம் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்பவுமே லிரிக் வீடியோல என்ன பண்ணுவாங்கன்னா அது கொஞ்சம் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக படத்தோட ஒரு ரூட் ஸ்டெப்போ அந்த மாதிரி தான் வைப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபுல்லாவே வீடியோஸ் ஆகவும் இருக்கணும், அது இல்லாம தெரிஞ்ச மாதிரியும் இருக்கணும் அப்படின்றது ஆள் என்ன பண்ணிருக்காங்கன்னா என்ன உங்களை சொல்றது சிரிப்பு வருது எனக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரிஹர்சல் பண்ணுவாங்கல்ல, எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரிஹர்சல் பண்ணுவாங்கல்ல, அந்த ரிஹர்சல் வீடியோவை எடுத்து உங்களுக்கு லிரிக் வீடியோவா முடிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது முதல்வன் படத்துல சொல்லுவார்ல முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. நடுவுல வீடியோ பார்க்கும்போது அந்த லிரிக் வீடியோ பார்க்கும்போது தான் ராஷ்மிகா மந்தனா மட்டும் அந்த கியூட்டி அப்படின்ற பண்ற ஒரு விதத்தில் ஒரு 2-3 இடத்துல நல்லா கியூட்டியா தான் இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சலிப்புத்தன்மையை உண்டாக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ மற்றபடி அப்படிதான் இருக்கு. ஒரு ரிஹர்சல் சாங் அப்படி பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு வந்து ஷூட் பண்ணது வந்து எனக்கு படம்லாம் முடிஞ்சு கடைசி நான் ஷூட் நினைக்கிறேன். எல்லாருமே செம்ம ஜாலியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ரூப் ஸ்டெப்பும் ஓரளவுக்கு ஓகே, ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா இல்லாம ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ் மாஸ்டர் வந்து யாருன்னா அந்த கணேஷ் ஆச்சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த ஊசோரியா மாமாக்கு ஒரு அவர் தான் கொரியோகிராஃபர். ஸோ அதனால அவர் தான் பண்ணிருக்காரு. ஒரு மாதிரி பாட்டு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள நம்ம லிரிக்கெல்லாம் பெருசா பேசுற மாதிரிலாம் இல்லை, அது ஒரு மாதிரி ஏதோ அப்படி இருக்கு. ஆனா ஒரு தெலுங்கு பாட்டு தமிழ்ல கேட்கறது வந்து அதுவே நல்லா இருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம். அது வந்து டிஎஸ்பிக்கு ஒரு ஆட்ஸா சூப்பரா இருந்துச்சு. அது வந்து ஒரே ஒரு லிரிக் தான், அது வந்து ஸ்டெப்புக்கு முன்னாடி வர ஒரு லிரிக். அது வந்து சூடான தீ கந்து போல இருக்காரு ஏன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாமியை ரிஜிஸ்டர் பண்றாரு. ஸோ ஓகே, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பாட்டு. ஸோ அதுதான் இந்த வீடியோல சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா புஷ்பா புஷ்பராஜ் மாதிரி இல்லை, அதை கம்பேர் பண்ணா இது எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புஷ்பா 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 புஷ்பா